2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு புதிய திருப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. கூட்டணியில புதிய திருப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்தால் 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக கம்ப்ளீட்டா வந்து வீட்டுக்கு போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். டீட்டெயிலா பேச போகிறோம். அதாவது இப்ப திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பக்கம் கூட்டணியை வந்து பலப்படுத்தி கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக, பிஜேபி கூட்டணி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி வந்து ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே ஸ்ட்ராங்கா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதிமுக, பிஜேபி கூட்டணி ஒரு மிகப்பெரிய தோல்வி கூட்டணி. அதாவது கடந்த 10 தேர்தலா இந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய தோல்வியை மட்டும்தான் சந்தித்து கொண்டு இருக்கு. பிஜேபியோட எந்த கட்சி கூட்டணி வைத்தாலும் சிறுபான்மை வாக்குகள் போகவே போகாது. அது மட்டும் இல்லாம தமிழக மக்களும் பிஜேபி வந்து நம்ப மாட்டாங்க. இதனால் அதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றி கூட்டணியே கிடையாது. அதனாலதான் தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் வந்து எப்படியாவது விஜய் அவர்களை அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்து இழுத்து விட வேண்டும். அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு விஜய் அவர்கள் வந்தா அப்ப வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி ஆகிடும் அப்படிங்கிற பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் ஆல்ரெடி ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. என்னன்னாலும் பிஜேபி கூட எங்களோட கொள்கை எதிரி கூட கூட்டணி கிடையவே கிடையாது அப்படி சொல்லி ஓப்பனாகவே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் தான் வந்து அதிமுக கூட்டணியில் விஜய் அவர்களை இழுத்து விட வேண்டும், இணைக்க வேண்டும் அப்படி சொல்லி முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் அதிமுக கூட கிடையாது, பிஜேபிக்கு கூட கிடையாது. இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆதரவாளர்கள், நிர்வாகிகள் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க எப்படியாவது வந்து விஜய் அவர்கள் கூட அதிமுக கூட்டணியை வந்து இணைத்து விட வேண்டும். அப்பதான் வந்து நம்ம வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற முடியும். நாம் வந்து இதே கூட்டணியில ஒருவேளை இதே கூட்டணியில பாமக, தேமுதிக இணைந்தால் கூட நம்மளோட வெற்றி வாய்ப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா வந்து நம்ம கடந்த ஒரு 10 தேர்தலாக தோல்வியை வந்து சந்தித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுக நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போடும் திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்லும் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வர இன்னும் வந்து ஒரு 10 மாதம் வந்து இருக்கு. இந்த 10 மாதத்துக்கும் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி வைத்து பிரச்சாரம் வந்து நம்ம செய்யலாம். ஸோ அப்போதான் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி இருப்பதால் தான் வந்து பிஜேபி வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் வந்து கொடுக்காது. ரைடு அந்த மாதிரி ரைடு வந்து கொடுக்காது. ஸோ வந்து எலெக்ஷன் நெருங்கும் சமயத்தில் பிஜேபி கூட்டணியை வந்து பிரித்து விட்டு தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக கூட்டணியில் வந்து இணைத்து விடலாம். பிஜேபி அதிமுகவோட கூட்டணியில் இருப்பதால் தான் வந்து தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டேங்குது. ஸோ பிஜேபி விட்டு நம்ம வெளியே வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைத்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்மளோட வெற்றியை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது. அவங்களுக்கு இளைஞர்கள் சப்போர்ட் வந்து இருக்கு, நமக்கு வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. துணை முதலமைச்சர் பதவி கேட்டாலும் நாம் வந்து கொடுக்கலாம். ஸோ அமைச்சரவையில் பங்கு கேட்டாலும் கொடுக்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் வந்து கிடைக்கும், அமித்ஷா அவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயம் டெல்லியில் பேசினப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், தனி பெரும்பான்மை பெற்று அதிமுக தான் 2024 ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து விஜய் கூட கூட்டணி வைத்தால் மட்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை எடப்பாடி வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ வந்து அமித்ஷா பிஜேபி அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய கேள்விக்குறி. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பிஜேபிக்கு எதிர்ப்பு வாக்குகள் பல மடங்கு வந்து இருக்கு. அதிமுக பிஜேபி சேர்ந்து ஆட்சி செய்யும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொன்னால் கண்டிப்பாக தமிழக மக்கள் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வாக்குகள் செலுத்த மாட்டாங்க. இருக்கிற வாக்கும் கம்ப்ளீட்டாக வந்து போயிடும். ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு சொன்னால் வரவேற்கத்தக்க விஷயமா தமிழக மக்கள் வந்து இந்த கூட்டணிக்கு வந்து வாக்குகள் ஓட்டு போடுவாங்க. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அதனால தான் அதிமுக நிர்வாகிகள் எப்படியாவது பிஜேபி வந்து கழுத்து விட்டது, தமிழக வெற்றி கழகத்தை நம்ம கூட்டணியில் வந்து இணைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமி கிட்ட நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது, கடைசி நிமிஷத்தில் நான் சொன்னது நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு புதிய திருப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. கூட்டணியில் புதிய திருப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்தால் 2026 சட்டமன்ற தேர்தல்
திமுக கம்ப்ளீட்டா வந்து வீட்டுக்கு போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். டீட்டெயிலா பேச போகிறோம். அதாவது இப்ப திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பக்கம் கூட்டணியை வந்து பலப்படுத்தி கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக, பிஜேபி கூட்டணி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி வந்து ஒரு சினாரியோவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே ஸ்ட்ராங்கா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதிமுக, பிஜேபி கூட்டணி ஒரு மிகப்பெரிய தோல்வி கூட்டணி. அதாவது கடந்த 10 தேர்தலா இந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய தோல்வியை மட்டும்தான் சந்தித்து கொண்டு இருக்கு. பிஜேபியோட எந்த கட்சி கூட்டணி வைத்தாலும் சிறுபான்மை வாக்குகள் போகவே போகாது. அது மட்டும் இல்லாம தமிழக மக்களும் பிஜேபி வந்து நம்ப மாட்டாங்க. இதனால் அதிமுக, பிஜேபி கூட்டணி வெற்றி கூட்டணியே கிடையாது. அதனாலதான் தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் வந்து எப்படியாவது விஜய் அவர்களை அதிமுக, பிஜேபி கூட்டணியில் வந்து இழுத்து விட வேண்டும். அதிமுக, பிஜேபி கூட்டணிக்கு விஜய் அவர்கள் வந்தா அப்ப வந்து அதிமுக, பிஜேபி கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி ஆகிடும் அப்படிங்கிற பிளான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் ஆல்ரெடி ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, என்னன்னாலும் பிஜேபி கூட எங்களோட கொள்கை எதிரி கூட கூட்டணி கிடையவே கிடையாது அப்படி சொல்லி ஓப்பனாகவே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் தான் வந்து அதிமுக கூட்டணியில் விஜய் அவர்களை இழுத்து விட வேண்டும், இணைக்க வேண்டும் அப்படி சொல்லி முயற்சி செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தையும் அதிமுக கூட கிடையாது, பிஜேபிக்கு கூட கிடையாது. இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆதரவாளர்கள், நிர்வாகிகள் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க எப்படியாவது வந்து விஜய் அவர்கள் கூட அதிமுக கூட்டணியை வந்து இணைத்து விட வேண்டும். அப்பதான் வந்து நம்ம வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற முடியும். நாம் வந்து இதே கூட்டணியில், ஒருவேளை இதே கூட்டணியில் பாமக, தேமுதிக இணைந்தால் கூட நம்மளோட வெற்றி வாய்ப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா வந்து நம்ம கடந்த ஒரு 10 தேர்தலாக தோல்வியை வந்து சந்தித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுக நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போடும் திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்லும் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வர இன்னும் வந்து ஒரு 10 மாதம் வந்து இருக்கு. இந்த 10 மாதத்துக்கும் வந்து அதிமுக, பிஜேபி கூட்டணி வைத்து பிரச்சாரம் வந்து நம்ம செய்யலாம். ஸோ அப்போதான் வந்து அதிமுக, பிஜேபி கூட்டணி இருப்பதால் தான் வந்து பிஜேபி வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஷர் வந்து கொடுக்காது, ரைடு அந்த மாதிரி ரைடு வந்து கொடுக்காது. ஸோ வந்து எலெக்ஷன் நெருங்கும் சமயத்தில் பிஜேபி கூட்டணியை வந்து பிரித்து விட்டு தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக கூட்டணியில் வந்து இணைத்து விடலாம். பிஜேபி அதிமுகவோட கூட்டணியில் இருப்பதால் தான் வந்து தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டேங்குது. ஸோ பிஜேபி விட்டு நம்ம வெளியே வந்துட்டு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைத்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்மளோட வெற்றியை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது. அவங்களுக்கு இளைஞர்கள் சப்போர்ட் வந்து இருக்கு, நமக்கு வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. துணை முதலமைச்சர் பதவி கேட்டாலும் நாம் வந்து கொடுக்கலாம். ஸோ அமைச்சரவையில் பங்கு கேட்டாலும் கொடுக்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டவுட் வந்து கிடைக்கும், அமித்ஷா அவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயம் டெல்லியில் பேசினப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், தனி பெரும்பான்மை பெற்று அதிமுக தான் 2024 ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து விஜய் கூட கூட்டணி வைத்தால் மட்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை எடப்பாடி வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ வந்து அமித்ஷா பிஜேபி அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய கேள்விக்குறி. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பிஜேபிக்கு எதிர்ப்பு வாக்குகள் பல மடங்கு வந்து இருக்கு. அதிமுக பிஜேபி சேர்ந்து ஆட்சி செய்யும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொன்னால் கண்டிப்பாக தமிழக மக்கள் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு வாக்குகள் செலுத்த மாட்டாங்க, இருக்கிற வாக்கும் கம்ப்ளீட்டாக வந்து போயிடும். ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு சொன்னால் வரவேற்கத்தக்க விஷயமா தமிழக மக்கள் வந்து இந்த கூட்டணிக்கு வந்து வாக்குகள் ஓட்டு போடுவாங்க. தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அதனால தான் அதிமுக நிர்வாகிகள் எப்படியாவது பிஜேபி வந்து கழுத்து விட்டது, தமிழக வெற்றி கழகத்தை நம்ம கூட்டணியில் வந்து இணைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பேச்சுவார்த்தை எடப்பாடி பழனிசாமி கிட்ட நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது, கடைசி நிமிஷத்தில் நான் சொன்னது நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?